நம்ம இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கிறதுக்கு தேவையான வழிமுறைகள் என்ன? முக்கியமான 3 வழிமுறைகள் இருக்குது. இதை நீங்கள் பின்பற்றினாலே உங்களுடைய இதயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். முதல் வழிமுறை, உணவு பழக்க வழக்கத்தில் கவனத்தை செலுத்துறது. ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் சரிவிகிதமாக எல்லா பொருட்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. 2லிருந்து 3 பழங்கள் இருக்கிறது, 2லிருந்து 3 காய்கறிகள் இருக்கிறது, நிறைய தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்ந்ததாக இருக்கணும். ப்ராசஸ்டு ஃபுட்னு சொல்லக்கூடிய பாக்கெட்டில் அடைச்சி வைக்கப்பட்ட உணவுகளையும் நிறைய உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளையும் குறைவாக எடுத்துக்கிறது. கொழுப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய நார் சத்துள்ள காய்கறிகள், கீரைகளை அதிகமாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு தாகம் ஏற்படும் போது நிறைய சர்க்கரை சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நிறைய தண்ணீர் குடிக்கலாம். பால் சேர்த்துப்பீங்க அப்படின்னா குறைவான கொழுப்புள்ள பாலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 2வது வழிமுறை, உடற்பயிற்சி. வாரத்தில் 5 நாள், ஒரு நாளைக்கு 30 நிமிடம் நடைப்பயிற்சி, ஸ்விம்மிங், சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து அதை தொடர்ச்சியாக பண்ணுறது. 2வது ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது. சின்ன சின்ன வெயிட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவராகவும் இருக்கும். 3வது வழிமுறை, சில மோசமான பழக்கங்களை கைவிடுறது. குறிப்பாக புகைப்பிடிக்கிறது, செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணதை வாங்கி நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது, இதுக்கு பேர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். இது ரொம்பவே ஆபத்தானது. உடல் எடையை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறது, போதுமான அளவு தூக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது, அதுவும் இரவு நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை குறைவான அளவில் எடுத்துக்கிறது, மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது. இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய இதயத்தை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்பவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்க முடியும்.